முதல்ல வந்து இது அஜித் படமே கிடையாது. அஜித்கான கதையும் கிடையாது. கதை தேர்வே தப்பு. மீண்டும் ஒரு பெரிய சர்க்கிள் தான். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த உண்மைகளை வந்து பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி வெளிப்படையாக பேசுகிறாருங்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக சில உண்மைகளை பேசித்தான் ஆகணும். 4வது நாள் முடிஞ்சு 5வது நாள் ஒர்க்கிங் டே வரும்போது அது வந்து கலெக்ஷன் ட்ராப் ஆகுது. அதாவது வந்து விஜய் எடுத்த பிடிப்பாரா எஸ்கே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. விடாமுயற்சி சரியாக போல் அமரன் கலெக்ஷன் கூட எடுக்கலைன்னொன்னே ஏகேவி மிஞ்சி எஸ்கேங்கிறாங்க. அதாவது வந்து இதெல்லாம் வந்து தப்புங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சார்ந்த ஒரு கதை இது. நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல படமாக அமையும். அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் இல்லையா மேடை ஏறி. இது வரைக்கும் அவரை வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி சிவகார்த்திகேயன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படங்கள் தயாரிக்கலாங்கிற பேரில் படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சார். கரெக்டாக சம்பளம் வந்துச்சு சார், ரொம்ப சீக்கிரமே வந்துச்சு சார். அதுவே இங்கே ரொம்ப ரேரு சார். ஏப்ரல் 10 சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தான் இட்லி கடையும் வருது, குட் பாடி அப்படியும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து May 1 அஜித் பர்த்டேக்கு போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அஜித் மாதிரி மாஸ் ஹீரோ கிடச்சிருக்கும் போது, அதுவும் குட் பேட் அக்லின்னு 3 கேரக்டர்ஸ் அஜித்க்கு இருக்கும்போது நிச்சயமாக அது நல்லா தான் பண்ணியிருப்பார். நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து தீனாவில் ஒரு பாட்டு வத்தி குச்சி பத்தி கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா, அது இதில் ரீமிக்ஸாக கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு கூட ஒரு டாக் இருக்கு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விடாமுயற்சி இந்த படம் எப்போ திரைக்கு வரும்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்துருச்சு. படம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிறைய பேத்துக்கு பிடிச்சது, சில பேத்துக்கு பிடிக்கல, நெகட்டிவ் விமர்சனமாக வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் கலெக்ஷன் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு புகாரும் இருக்குது. இதுக்கு மேலே இந்த படத்தில் என்னதான் எதிர்பார்க்குறாங்க, ஏன் இந்த படத்துக்கு கலெக்ஷன் இன்னும் வரவே இல்லை? முதல்ல வந்து இது அஜித் படமே கிடையாது. அஜித்கான கதையும் கிடையாது. கதை தேர்வே தப்பு. அஜித் வந்து மாஸ் ஆக்ஷன் ஹீரோ. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு அஜித் வந்து இப்படி ஒரு சைலண்ட்டான படம், அதாவது வந்து மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க, அதை வந்து தேடி போகிறாரு, அப்புறம் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இவ்வளோ தான் அந்த லைன். புரியுது உங்களுக்கு? இது வந்து ஒரு ட்ரை ஏரியாவில் வந்து அஜர்பைஜானில் வச்சு எடுத்துருக்குறாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது படம். புரியுது உங்களுக்கு? கேமரா ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மகிழ் திருமேனியோட டைரக்ஷன் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலியும் நல்லா இருக்குது, அதாவது வந்து ரிச்சாக இருக்குது படம். அஜித்தும் நல்லா நடிச்சிருக்கிறாரு, திரிஷாவும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அர்ஜுனும் தன் பங்குக்கு எப்பவும் போல வில்லனா நடிக்கும்போது அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் பாட்டு இருக்குது, அனிருத்தோட பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே இருந்தும் கூட படம் வந்து பெரிய அஜித் படமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது வந்து அந்த கதை வந்து ரொம்ப தின்னான ஒரு ஸ்டோரி, பிரேக் டவுன்கிற ஒரு ஸ்டோரி. அது ஆங்கில படம். அந்த படம் வந்து அந்த 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 கல்ச்சருக்கு ஓகே. ஒரு நடிகை, ஒரு கணவன் மனைவி 12 வருஷம் குடும்பம் நடத்துகிறாங்க. ஒரு கணவன் கிட்ட இல்லாத என்னமோ ஒன்று வேற ஒருத்தன்ட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் காட்டாங்க. அப்போ அதில் அஃபேர் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அது வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கு செட் ஆகாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பசுபதி மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணுறாரு, இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை. இப்போ சேரன் மாதிரி ஒருத்தர் இப்படி நடிக்கிறாருன்னா அங்கே நீங்கள் இந்த கதையை சொல்லலாம். அஜித்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு கதையை சொன்னீங்கன்னா அது எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க? முதலே வந்து ஆரம்பத்திலே வந்து ஹீரோயிசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அடிபட்டுருது. ஹீரோனும் போது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதில் ஒரு மாஸ் எதிர்பார்க்குறாங்க, ஒரு கிளாஸ் எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அஜித் மாதிரி ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்க்கு அதுக்கேற்ற ஆடியன்ஸ் இருக்காங்க. கொண்டாடக்கூடிய நடிகர் வந்து அஜித், அதுக்கேற்ற ஆடியன்ஸ் வந்து அஜித்தை கொண்டாடுறாங்க. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் மைனஸ். அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து ஏதாவது இருக்கா? ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது கதை. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த திரிஷாவை தேடி போகிற மேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது. அதில் அந்த இடத்துலையாவது அவர் இன்டெலிஜென்ட்டாக அது கண்டுபிடிக்கிறாரான்னா அப்போ கூட கிடையாது. ஒரு 2 நாய் வருது, அது பிறாண்டுது. வேட்டையாடு விளையாடு. ஆமாம், 2 நாய் வந்து அது பிறாண்டுது. நாய் வந்து ஒரு சவப்பெட்டி அடியில் இருக்குது, இல்லை பணத்தை வச்சுருக்காங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பிறாண்டும். ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதெல்லாம் நாய் கண்டுபிடிக்கும், எனக்கு தெரில. புரியுதா உங்களுக்கு? அது நாய் வந்து பிறண்டுது. ரஜித் இப்படி திரும்பி பார்க்குறாரு, ஒரு லுக் கொடுக்குறாரு, ஓ சம்திங் அங்கே இருக்குன்றாரு. அங்கே போகிறாரு, ஒரு கைப்பிடியோட ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அப்படியே தூக்குறாரு. ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம். எனக்கு வந்து சுத்தமாகவே உடன்பாடு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அஜித்துக்கான படம் இல்லவே இல்லை. ஓகே. இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது லைக்கா ப்ரொடக்ஷன். மீண்டும் ஒரு பெரிய சர்க்கிள் சந்திக்கிறாங்களா அவங்க?
கண்டிப்பாக மீண்டும் ஒரு பெரிய சர்க்கிள் தான், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமே கிடையாது. Okay. அதாவது வந்து முதல் 2, 3, 4 நாட்கள், அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான் கலெக்ஷனே ஆச்சு. அதுக்கப்புறம் மண்டேலேருந்து டோட்டலாக கலெக்ஷன் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த உண்மைகளை வந்து பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி வெளிப்படையாக பேசுகிறாருங்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக சில உண்மைகளை பேசித்தான் ஆகணும், அப்போ தான் சினிமாவுக்கு நல்லது. இவ்வளோ பெரிய படத்தை இப்படி ஒரு கதையை தேர்வு செய்து இவ்வளோ பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு இவ்வளோ கோடிகளை வந்து செலவழித்து எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது அது பெரிய ஃப்ளாப் ஆகுது, பெரிய வரவேற்பு இல்லாமல் போகுது ரசிகர்கள்கிட்ட. 4வது நாள் முடிஞ்சு 5வது நாள் ஒர்க்கிங் டே வரும்போது அது வந்து கலெக்ஷன் ட்ராப் ஆகுது. இது வந்து கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஓவர்சீஸு எல்லா இடத்துலையுமே ட்ராப் ஆகுது. அப்படின்னா பாருங்கள், அதாவது ஒன்ஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது நெகட்டிவ் ரிப்போர்ட்டோட ட்ராப் ஆயிடுச்சுன்னா அந்த கலெக்ஷன் திருப்பி பிக்கப் ஆகாது. சில படங்கள் நல்லா இருக்கும், ஆனால் மண்டே டியூஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆகும், இறங்கும் படம். ஆனால் பார்த்தீங்கன்னா மவுத் டாக் மறுபடியும் பேசிடுவாங்க, அதாவது நல்லா இருக்கே ஏன் பார்க்கலாமே, இப்போ இந்த படம் பார்க்கலையே நீங்கள், நல்லா இருக்கே அது படம் அப்படின்னு மவுத் டாக்கில் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லை, இப்போ நல்லா இல்லைங்க, அது சுமாராக தாங்க இருக்குது, அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இறங்கின கலெக்ஷன் ஏறவே ஏறாது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் லைக்காவுடைய பாதி இன்வெஸ்ட்மெண்ட் கூட எடுத்துருக்க முடியாது. வீக்கெண்டில் புக் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, வீக் டேஸ்லேயும் புக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அமரன் படம் வந்து வீக் டேஸ்லேயே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்து நம்ம கண் கூட பார்த்தோம், மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து கொடுத்த வரவேற்பு கூட வந்து விடாமுயற்சிக்கு வரல. இப்போ என்ன பேச்சுகள் போயிட்டு இருக்குன்னா, ஏகேவே மிஞ்சிய எஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புகள் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே எஸ்கேவோட வளர்ச்சி வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வந்து விஜய் எடுத்த பிடிப்பாரா எஸ்கே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. விடாமுயற்சி சரியாக போல் அமரன் கலெக்ஷன் கூட எடுக்கலைன்னொன்னே ஏகேவி மிஞ்சி எஸ்கேங்கிறாங்க. அதாவது வந்து இதெல்லாம் வந்து தப்புங்க. ஆக்சுவலி வந்து அஜித் விஜய்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இடம், அந்த ரெட்டையர்களுக்கான இடம், அவங்களுக்கான இடம், புரியுது அவங்களுக்கு. அது வந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ ரஜினி கமல் யாராவது வந்து அசைக்க முடிஞ்சுச்சா இன்னைக்கு வரைக்கும்? எம்ஜிஆர் சிவாஜி அவங்க இன்னைக்கு இல்லை, இருந்தாலும் அந்த இடத்த எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்கிறாங்களே, அதை அசைக்க முடிஞ்சுச்சா இன்னைக்கு வரைக்கும்? அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அந்த ரெட்டையர்களாக, வரல அன்ஃபார்ச்சுனேட்லி, புரியுது அவங்களுக்கு. தனுஷ் ஒரு பக்கம் வேறு மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, சிம்பு ஒரு பக்கம் விடாப்பிடியாக வந்து நான் படங்கள் நடிக்க மாட்டேன் வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டே இருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி எதுக்குள்ளேயுமே இல்லாமல் திடீர்னு வந்த ஒரு நடிகர், புரியுது அவங்களுக்கு. ஒரு காமெடி நடிகராக தான் அவர் வந்திருக்காரு. எந்த காமெடி நடிகரும் இது வரைக்கும் வந்து சினிமாவில் வந்து பெரிய பாப்புலர் ஹீரோவாக சஸ்டெயின் பண்ணதே கிடையாது. நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணியிருக்காரு, அது அமரன் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் என்னென்னமோ படங்கள், வேலைக்காரன், அந்தந்த படத்துல எல்லாம் ஃபைட் பண்ணியிருப்பாரு, ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ் ஆக்ஷன் ஹீரோ இருப்பார். ரெமோல கூட ஃபைட் பண்ணுவார், டாக்டரில் கூட ஃபைட் பண்ணுவார். ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஆக்ஷன் ஹீரோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன படம்னு நான் உதாரணம் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் துணிவு மாதிரி ஒரு படம், இப்போ வந்து விஜய் நடித்தார் இந்த பீஸ்ட் ஓடாத படமாக இருக்கலாம், ஆன் ஆக்ஷன் படம், புரியுது அவங்களுக்கு. அப்புறம் வந்து லியோ, இப்போ வந்து சமீபத்தில் வந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்ஷன் ஹீரோ. இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து இந்த படத்தில் மட்டும்தான் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த கடைசி 20 நிமிஷம் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துச்சு எந்த படத்தை, அமரனை. ஸோ அந்த கடைசி 20 நிமிஷம் வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அமரனுக்கு. இந்த கடைசி 20 நிமிஷம் வந்து பார்த்ததுனால தான் இந்த படமே ஓடிச்சு, இவ்வளோ தூரம் கொண்டாடினாங்க, புரியுதாங்க. இவ்வளோ கலெக்ஷன் ஆனதுக்கு காரணம் அந்த கடைசி 20 நிமிஷம் சென்டிமெண்ட். அதில் சாய் பல்லவி தூக்கி சாப்பிட்டாங்க. கடைசி 20 நிமிஷம் நல்ல வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. 20 நிமிஷம் சிவகார்த்திகேயன் உயிரோடே இல்லை படத்தில், இறந்துட்டாரு, அவரை புதைச்சிட்டாங்க, புரியுது அவங்களுக்கு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த படத்தினுடைய முகவரி, புரியுது அவங்களுக்கு. அப்போ இந்த கிரெடிட் வந்து 2 பேருக்கும் பிரியணும். யாருக்கு? சாய் பல்லவிக்கும் கொடுக்கணும், சிவகார்த்திகேயனுக்கும் கொடுக்கணும். சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அது ஏன்னு தெரியல. அது வந்து அப்படிதான் ஹீரோ வர்ஷிப்பு, அது ஹீரோனா அப்படிதான் கொண்டாடுவாங்க. அது ரொம்ப காலமாக அப்படி இருக்கிறதுனால அதுல எல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தடுத்த படங்கள் நடிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். அந்த இடத்த பிடிப்பாரா, இந்த இடத்த பிடிப்பாரா, விஜய் எடுத்தவர் பிடிப்பாரா, இல்லை வந்து எஸ்கே வந்து ஏகேவோட பெரிய ஆளாக வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் சிவகார்த்திகேயனோட லைன் அப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். லைக் அடுத்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து மதராசி படத்தோட கிளிம்ஸ் விட்டாங்க, ரொம்பவே பார்க்கறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் என்ன அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவருக்கு டைட்டிலே வேற கிடைக்கல, ஏன் பழைய படம் டைட்டிலாகவே எடுத்து வைக்கிறாரு, எதிர்நீச்சல் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு, புது டைட்டிலுக்கு பஞ்சமா தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அவர் வந்து இப்போ வந்து லைனப்பில் வச்சுருக்க படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பராசக்தி அப்புறம் மதராசிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களாக தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. சுதா கவுங்கரா வந்து நல்ல டைரக்டர், புரியுது அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த படம் சூர்யா பண்ணலைன்னொன்னே யாரை வச்சு பண்ணலான்னு ஒரு முயற்சி நடக்கும்போது தனுஷ் இதை ட்ரை பண்ணார். ஆனால் தனுஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே சிவகார்த்திகேயன் நடுவில் சுதா கவுங்கரா வீட்டுக்கே போய் பார்த்து நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, பண்ண ஆரம்பிச்சிட்டார். புரியுது அவங்களுக்கு. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். அதாவது 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சார்ந்த ஒரு கதை இது. நிச்சயமா வந்து இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல படமா அமையும். புரியுது அவங்களுக்கு. அப்புறம் வந்து மதராசியும் வந்து ஏஆர் முருகதாஸும் சாதாரண டைரக்டர் கிடையாது. அவருக்கு சில தொய்வு நிலை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அவரோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவும் நல்ல முடிவு. அதாவது என்னைக்கே வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைச்சாரோ அன்னைக்கு இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் படங்கள் எடுத்து சக்சஸ் பண்ணி காமிச்ச டைரக்டர்ஸ் யாரு? சுதா கவுங்கரா, ஏஆர் முருகதாஸ்லாம். அதனால நிச்சயமா இந்த தேர்வு நல்ல தேர்வு. அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ஒன்று இருக்குது. அப்படி 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவருடைய கடுமையான உழைப்பு, இன்னொன்று வந்து கதை தேர்வில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இன்னொன்று டைரக்டர் யார், டீம் யார், ப்ரொடக்ஷன் யார், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சார். எப்படி இவ்வளோ வந்து தெளிவாக அவர் முடிவு எடுக்கிறாரு? நிறைய சீனியர் நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நேரத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நல்ல முடிவு எடுக்கிறதுனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் கொண்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கதைக்கு, அதாவது வந்து தலைப்புக்கு பஞ்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகேஷ் நடித்தார் எதிர்நீச்சல்னு ஒரு படம். அந்த படத்தை எடுத்து ஒரு படம் எடுத்தார். அந்த படமும் ஒரு நல்ல பேர் சொல்லி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்தோட வேலைக்காரன் ஒரு படம், மாவீரன் ஒரு படம் நடித்தார். அந்த 2 படமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிவகார்த்திகேயன் பெரிய வெற்றி படங்கள் இல்லாட்டியும் கூட அந்த படங்கள் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் காக்கி சட்டை நடித்தார் கமலஹாசனோட டைட்டில், அதுலேயும் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் அமரன் கூட ஒரு ஆல்ரெடி கார்த்திக் நடிச்ச படம் தான். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அதாவது வெத்தலை போட்ட சோக்கில் அப்படின்னு ஒரு பாட்டு, பயங்கர சூப்பர் ஹிட் அந்த காலத்தில். அதாவது கார்த்திக் ஒரு மாஸ் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்த படம் அமரன். அந்த டைட்டிலை வச்சு எடுத்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அமரன். இப்போ வந்து பராசக்தி, ஏற்கனவே சிவாஜி நடித்த படம், கலைஞர் ஐயா கதை வசனம் எழுதி அந்த காலத்தில் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட படம் வந்து பராசக்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மதராசி கூட அர்ஜுன் டைரக்ஷன் அண்டு நடிப்பில் வந்த படம். ஸோ தொடர்ந்து தேர்வு செய்கிறாரு. ஒருவேளை இது ராசியாக இருக்கும்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல, இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அந்த சென்டிமெண்ட் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தப்பு இல்லை. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அமரன் படத்தோட 100வது நாள் விழா வந்து நடந்துச்சு. ஸோ அந்த விழாவில் ஸ்டேஜில் பேசின எஸ்கே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்பளம்லாம் கரெக்டாக வரமாட்டேங்குது, நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இப்படி தான் பண்ணுறாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆக முதல் நாள் வந்து வாங்கிக்கிறாங்க. எனக்கு கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து செக்கு கொடுத்த ஒரே நிறுவனம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தயாரிப்பாளர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக உங்களோட கருத்து என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் இல்லையா மேடை ஏறி. அது வந்து மற்ற தயாரிப்பாளர் இது வரைக்கும் அவரை வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அது சரி கிடையாது. அது எப்படி அப்படி சொல்லலான்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் வந்து கொடுத்த காசை வந்து திருப்பி கேட்குறாங்க? சரி, சும்மா போய் சிவகார்த்திகேயன்ட்ட வந்து ஒரு 30 கோடி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 15 கோடி கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாரா? காரியம் இல்லாமல் கொடுத்துருவாரா? இல்லை. ஏன் கேட்குறாங்க? அப்போ பிஹைண்ட் தட் there is a reason. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அது? நான் சொல்கிறேன். அதான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நடிக்கிறது மட்டும் பார்த்துட்டு வேலையை மட்டும் ஒழுங்காக நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போனார்னா யாரும் அவர்கிட்ட போய் கேட்க போகிறதில்ல. சிவகார்த்திகேயன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படங்கள் தயாரிக்கலாங்கிற பேரில் படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தார். அவருடைய படங்களே அவரே தயாரிக்க ஆரம்பித்தார். அப்புறம் நிறைய சின்ன சின்ன படங்கள், கொட்டுக்காளி மாதிரியான படங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பித்தார். ஸோ இது தேவையில்லாத வேலை. ஒரு நடிகருக்கு இது தேவையில்லாத வேலை. ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கு தயாரிப்பில் என்ன பிரச்சனை இருக்கும், என்ன கஷ்டம் இருக்கும், என்ன நஷ்டம் இருக்கும் எல்லாமே வந்து தெரியும். புரியுது அவங்களுக்கு. அவங்க தைரியமாக இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு கேல்குலேஷன். இது ஆக்சுவலி ஒரே ஒரு கேல்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா கூட அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும் சினிமா வந்து தயாரிப்பாளரை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லா தயாரிப்பாளரும் துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த துணிவு தைரியம் வந்து தயாரிப்பாளருக்கு பல நேரங்களில் வந்துடுது, எடுத்துடுறாங்க. புரியுது அவங்களுக்கு. அவங்க சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க, பல நேரங்களில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. இது சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து தயாரிக்கிறாரு. அப்போ தயாரிக்கும் போது நஷ்டங்கள் தொடர்ந்து வருது. அவர் எடுக்கிற படங்களுக்கு எல்லாமே நஷ்டங்கள் தொடர்ந்து வருது. ஸோ அது வந்து பெரிய கலெக்டிவான ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு போய் விடுது. கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா 150 கோடி ரூபா பக்கத்தில் நஷ்டத்தை கொண்டு போய் விடும்போது
நீங்கள் நடிகராக இருக்கும்போது இல்லை ஒரு டைரக்டராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரை மாறும்போது இந்த ஒரிஸ்லாம் நீங்கள் தாங்கணும். இந்த ஒரிஸ்லாம் நீங்கள் தாங்கும் போது என்ன ஆகும், உங்களால் சரியாக நடிக்க முடியாது. நீங்கள் வந்த தொழிலை விட்டுருவீங்க, நடிக்கணும்னு வரீங்கல்ல அதை விட்டுருவீங்க, டைரக்ட் பண்ணணும்னு வரீங்கல்ல அதை விட்டுருவீங்க. அதனால் வந்து தயாரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தயாரித்தா நிறைய காசு வரும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம். எந்த தயாரிப்பாளர் இந்த கோடிக்கணக்கில் சம்பாரித்து வீடு வாசலோட பெரிய அளவில் இருக்கார்? யாருமே கிடையாது. 1-2 பேர் இருக்காங்க, இல்லைன்னு மொத்தமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த 1-2 பேரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு 100 பேர் கிளம்பி வர்றது தப்பு. அப்படி தான் சிவகார்த்திகேயன்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பித்தோன்னா நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பித்தார். அந்த நஷ்டங்களுக்கு வட்டி கட்ட ஆரம்பித்தார். இதனால தான் அவருடைய ஒவ்வொரு படத்தில் வர சேலரியை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க. இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு. புரியுது உங்களுக்கு? இது இல்லாமல் வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ராஜ்கமல் மட்டும்தான் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு கேளுங்க, இந்த ராஜ்கமல் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் இருக்காரு, அவரே விஸ்வரூபம் படம் எடுத்து பெரிய நஷ்டம் இருக்கும்போது நான் நாட்டை விட்டே ஓட போகிறேன் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ அவருக்கும் அந்த கஷ்டங்கள் வந்திருக்குல்ல. ஸோ எதனால் வந்துச்சு? அவர் நடிகர் தயாரித்ததுனால வந்துச்சு. நடிகராக மட்டும் இருந்தால், பாபா படம் எடுத்ததுனால ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துச்சு. பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் படமே எடுக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். புரியுது? அவங்க படமே எடுக்கிறது இல்லை. ஒரு வாட்டி தப்பு பண்ணால் கூட அடுத்து நீங்கள் அதை திருத்திக்கணும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் ரஜினி வந்து படம் தயாரிக்கிறதுல இறங்குறதே கிடையாது. காரணம் என்னென்னா அவருக்கு தெரியுது ரிஸ்க். ஓகே சார், இப்போ கடைசி கேள்வியாக, விடாமுயற்சி படம் வந்து என்னதான் வந்து நெகட்டிவ் விமர்சனம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் குட் பேட் அக்லி வந்து இன்னும் சில நாட்களில் வந்து திரைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொன்ன தேதிக்கு வந்துருமா? படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? ஏப்ரல் 10 சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தான் இட்லி கடையும் வருது, குட் பேட் அக்லியும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து May 1 அஜித் பர்த்டேக்கு போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குட் பேட் அக்லி. ஓகே. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. கொஞ்சம் 2 படங்கள் ஒன்றா மோத வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில. இன்னொரு காரணம் வந்து அஜித் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை கொடுத்தா அது ஒரு ஆடியன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு போஸ்ட்போன், அதாவது பெரிய போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது, ஒரு 20 days போஸ்ட்போன்மெண்ட், ஒரு சின்ன வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் மார்க் ஆண்டனிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு கமர்ஷியல் மசாலாவாக சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. விஷாலை வச்சுக்கிட்டே அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்தாரு. இப்போ அஜித் மாதிரி மாஸ் ஹீரோ கிடைச்சிருக்கும் போது, அதுவும் குட் பேட் அக்லின்னு 3 கேரக்டர்ஸ் அஜித்துக்கு இருக்கும்போது நிச்சயமாக அது நல்லா தான் பண்ணியிருப்பாரு. நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து தீனாவில் ஒரு பாட்டு வத்தி குச்சி பத்தி கிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் ரீமிக்ஸாக கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு கூட ஒரு டாக் இருக்கு. அது கரெக்டாக அத்தன்டிகேட்டடாக தெரியல, பட் அப்படி ஒரு டாக் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்லுது, தலையில் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்தனுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சமீபத்தில் படத்தை பார்த்துட்டு. அதாவது வந்து ஹால்ஸு விக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க ஆடியன்ஸ் எல்லாம், ஏன்னா நீங்கள் அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணி உங்களுக்கு தொண்டையே கட்டிக்கும், அதனால் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் புரியுது. நான் கேள்விப்பட்ட வகையில் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக வந்து விடாமுயற்சியில் ஏற்பட்ட அந்த சோர்வு இருக்குது பார்த்தீங்களா ஆடியன்ஸ்க்கு, அது இந்த படத்தில் வந்து அதாவது வந்து 10-15 மடங்கு ஜாஸ்தியாக அஜித்தை கொண்டாடுவாங்க. இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்தர் படத்தில் வந்து 18+ கண்டென்ட் சின்னதாக இடம் பெறும். இந்த படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் வர வாய்ப்புகள் இருக்கா? அதாவது 18+ கண்டென்ட்டு இடம்பெறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற டிஸ்கஷன் வேறு, அதை நம்ம விட்டுருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சினிமாவுக்கு தேவைப்படலாம். சினிமாவே வந்து கமர்ஷியலான ஒரு ஃபீல்டு. புரியுது உங்களுக்கு? இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா குரூப் டான்ஸ் இருக்கும், ஒரு கிளப் டான்ஸ் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், ஒரு எல்லாமே இருக்கும். இந்த தில்ராஜ் சொல்லுவார்ல, ஃபைட் வேணும்னா ஃபைட் வேணும், பாட்டு வேணும்னா பாட்டு வேணும், டான்ஸ் வேணும்னா டான்ஸ் வேணும்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி வந்து இதெல்லாம் சினிமானும் போது சில விஷயங்கள் இருக்கும். அஜித் மாதிரி படங்களில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.